இப்ப இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கிறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அப்பா என்று சொல்வதில் பெருமை கிடையாது, அப்பாவாக நடந்து கொள்வதில் தான் பெருமை இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் புழக்கம் இருக்கு. கள்ளச்சாராயத்தை குடித்து பல பேர் சாவுறாங்க. அந்த ஒவ்வொரு வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் சொல்றாங்களே, அப்பா கள்ளச்சாராயம் புழக்கத்தை தடுத்து நிறுத்துங்க, ஒரு நல்லாட்சியை கொடுங்க, சட்ட ஒழுங்க பாதுகாப்பாக வச்சுக்கோங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்களே, அந்த அப்பாவுக்கு காது கேட்கலையா? காது கேட்காத நிலையில தான் அந்த அப்பா இருக்கிறாரா? பரந்தூர்ல விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்களே 920 நாட்களை கடந்து, அங்க இருக்கின்ற விவசாய குடும்பத்தை சார்ந்த சிறு குழந்தைகள் எல்லாம், அப்பா நடவடிக்கை எடுங்கப்பா, இங்க விமான நிலையம் வேண்டாம்ப்பா, இது வந்து விவசாயம் செய்யக்கூடிய பூமி, தயவு செய்து எங்க பூமி எங்களிடையும் கொடுங்க என்று அப்பா என்று கதறி கொண்டிருக்காங்கல்ல, அந்த கதறல் சத்தம் ஸ்டாலின் அப்பாவுக்கு கேட்கலையா? வேங்க வயல்ல மழை தண்ணீரை குடிச்சாங்கல்ல, அந்த வீட்டுல இருக்கிற சிறு குழந்தைகள் எல்லாம் கதறி கொண்டிருக்காங்களே, அப்பா நடவடிக்கை எடுங்கப்பா, உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யுங்கப்பா, மலம் கலந்த தண்ணீரை குடிச்சோம், ரொம்ப அருவருப்பா இருக்கு, அவமானமா இருக்கு, ஏன் நீங்க இன்னும் வரைக்கும் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்கன்னு அந்த வேங்கவயல் கிராமத்தை சார்ந்த மக்கள் அப்பா அப்பா என்று கதறாங்களே, ஸ்டாலின் அப்பாவுக்கு காது கேட்கலையா?